அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இயல் 3 தலைக்குள் ஓர் உலகம் அப்படின்ற விரிவானத்தை பத்தி பார்க்க போறோம். உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை. அதன் செயல்பாடுகள் விந்தையானது மட்டும் இல்ல, புதிரானது. மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதுல தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கு காரணமான மூளையை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதை எழுதினது யாரு, இந்த விரிவானத்தை எழுதினது யாரு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறோம். நம்ம பாடப்பகுதியில் கொடுத்திருக்கிற விரிவானத்தை எழுதினது சுஜாதா. இவரோட இயற்பெயர் ரங்கராஜன். இவர் சிறுகதைகள், புதினம், நாடகம், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம், அதாவது இந்த எந்திரன் படம், சிவாஜி படம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஓட்டு போடுற மிஷின் இருக்குது இல்லையா, மின்னணு வாக்கு எந்திரம், இதை உருவாக்குற பணியில இவர் மிக முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறாரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க போற விரிவானம் இவரோட தலைமைச் செயலகம் அப்படின்ற நூலிலிருந்து தான் நமக்கு அந்த செய்திகள் தொகுத்து நமக்கு தலைக்குள் ஒரு உலகம் அப்படின்ற விரிவானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த பிரபஞ்சத்திலேயே, உலகத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுனா அது மனிதனோட மூளை தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூளைக்குள்ள இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அதுல 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு, இது எல்லாம். இப்போ நம்ம மூளையின் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்குது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல இதை 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கிறது. அது உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில மூக்கு, கண் இவற்றின் முடிவு உள்ளது. உடம்பில் உள்ள சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. மூளையின் உணவு. மூளை ரொம்ப பசி இருக்குது. பசினா சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி கிடையாது. உயிர் வழி பசி. உயிர் வழினா காற்று, ஆக்சிஜன் பசி. மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 800 மில்லி குருதினா ரத்தம் தேவைப்படுது. மூளை உடம்போட எடையில 50ல் 1 பகுதி தான். ஆனாலும் அதுக்கு தேவைப்படுற ரத்தமும் ஆக்சிஜனும் நம்ம மொத்த தேவையில, உடம்புக்கு தேவைப்படுற மொத்த தேவையில 5ல் 1 பாகத்தை மூளை அபகரித்து கொள்கிறது. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். அதுக்குன்னு ஆற்றலை சேகரித்து வைக்க அதுக்கு இடம் இல்லை. அதனால அதற்கு குருதி ஓட்டம், ரத்த ஓட்டம் மூளைக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். மூளையும் உடல் இயக்கமும். நாம் உடலின் நிறைய பாகங்களை நம்ம விருப்பப்படி செயல்படுத்துகிறோம். கையாட்டு, பரதநாட்டியம் ஆடு, அடி, மூக்கத்தொடு, இதெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை செயல்படும் செய்கைகள். ஆனால் தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டா உடனே கையை விலக்கிக்கிறது, இதெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. அதனால இதெல்லாம் பஞ்சாயத்து தாலுகா ஆபீஸ்லயே தீர்மானம் ஆயிடுகிறது. இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்கு முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கிறது. மூளையின் வலதும் இடதும். மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இட வல மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கிறது. நம்மள பெரும்பாலானவங்க வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இடது பாதி தான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுது. அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், செஸ், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள்ல சிறப்பது இதெல்லாம் இடது பகுதி பார்த்துக்குது. நம் மொழி அறிவு கூட மூளையின் இடது பகுதி தான் காரணம். இடது பாதி அண்ணன்னா வலது பாதி தம்பி. இந்த பாதியால தான் நம் வடிவங்களை உணர்றோம். கவிதை எழுதுறது, படம் வரைகிறது, நடனம் ஆடுறது, நடிக்கிறது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதியில தான். வலது பாதி சரியில்லைன்னா வீட்டுக்கு போக வழி கூட நம்ம தெரியாம திண்டாடுவோம்.
வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னா நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவியை கையாளுபவர்கள். இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருக்கிறவங்க பட்டய கணக்கர்கள், ஆடிட்டர்னு சொல்றோம் இல்லையா, கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவங்க, IAS IPS அந்த மாதிரி இருக்கிறவங்க. இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருக்கிறவங்களும் உண்டு. மூளையும் உணர்வுகளும். நம்மள எத்தனை உணர்ச்சி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம்ம முகம் காட்டுது. மனிதனுக்குத்தான் முகத்துல உணர்ச்சிகளை காட்டுற திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற 1-2 தான் மிருகங்களால காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் இந்த மூளைதான். மூளை, உடல் ரெண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். மூளையும் நினைவாற்றலும். நினைவாற்றல் மூளையின் மற்றொரு அதிசயம். ஏறக்குறைய பிறந்த சில வருஷங்கள்லேருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்குது. மனிதனின் நினைவாற்றலை ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு லைப்ரரி கூட கம்பேர் பண்ணுவாங்க. நம் புலன்களிலிருந்து, கண், காது, தொண்டையிலிருந்து வர செய்திகளை மூளை தற்காலிகமாக ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கோ. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படும். தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்தியெல்லாம் நீக்கப்பட்டுடும். உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும், போன வாரம் சாப்பிட்டதுல ஞாபகம் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தால் ஒரு செய்தியை நம்ம அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். தேர்வுக்கு மனப்பாடம் செய்யறது போல. இப்படி மீண்டும் மீண்டும் நினைக்கப்படுற செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. மூளையும் தன் உணர்வும். உங்கள் பேர் எது வேணுமானா இருக்கலாம், ஆனா சின்ன குழந்தையிலிருந்து நான் அப்படின்ற உணர்வு நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டுடும். இந்த உணர்வு தான் தன் உணர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த தன் உணர்வு தான் மனதின் செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நாம இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம். சிலருக்கு மத்தியான தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குவான் வரும், ஏதோ ஒன்று போட்டு அமுக்குன மாதிரியே வரும், அதாவது நினைவு திரும்பிடும். ஆனா கைகால் அசைக்கும் திறமை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். முழுவதும் விழித்து கொண்டிருக்கும் போது 2 விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ நீங்க 2 வீலர்லயோ கார்லயோ போகும்போது ஒரு மனசு உங்களுக்கு வேற எதனோ சிந்தனையில இருக்கும், ஆனா இன்னொரு மனசு ஆட்டோமேட்டிக்கா கீர் மாத்துறது, ரோடு டிராபிக் சிக்னலுக்கு நிக்கிறது, அதெல்லாம் இன்னொரு மனசு நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்டே இருக்கும். மூளையும் அன்றாட நிகழ்வுகளும். அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்ம எல்லாரும் மனநிலை மாறணும்னு ஆராய்ச்சியாளங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பா இருப்போம், கொஞ்ச நேரம் பகல் கணா காண்டுட்டு இருப்போம். இப்படிதான் நம்ம மாறி மாறி வாழ்றோம். பகல்லையும் சரி நைட்லயும் சரி இந்த நிலை நமக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. சராசரி மனிதன் தன்னோட வாழ்நாள்ல 20 வருஷம் தூங்குறான், 3 லட்சம் கனவுகள் காண்றான். நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும். கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் அப்படின்னு சொல்றாங்க. கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. மூளையும் கற்றலும். மொழி, அதாவது இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு எவ்வளோ பாடுபட்டு சொல்லி கொடுத்தோம் இந்த திறமை வரவில்லை. மொழி ஆராய்ச்சி இப்படின்னா படிக்கிறது, அனுபவத்திலிருந்து அறிவு பெறுகிறது, இவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறாங்க. நம்ம எப்படி சட்டை போட்டுக்கொள்கிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், எப்படி ஸ்பூனில் சாப்பிட்றோம், இது எல்லாமே அனுபவ அறிவு தான். இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படின்றது ஆராய்ச்சிகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எது எப்படியோ படிப்பது அப்படின்றது நம் மூளையில மாறுதல்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பரிசோதனை மூலம் கண்டறிஞ்சிருக்காங்க. நம்ம தினமும் படிக்கிறோம், படிச்ச வித்தைகளை மாத்தி மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்கோம். படிக்க படிக்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகி கொண்டே வருகிறது. மூளையின் எடையும் கொஞ்சம் கூடுகிறது. அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதுகாக்கிறது அப்படின்றது உறுதி. இப்படிப்பட்ட மூளையை நம்ம பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்களை படித்து அந்த மூளையை பயன்படுத்தி நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும்.
இப்போ புத்தகத்தில் இருக்கிற விரிவானத்தில் இதை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு மதிப்பீட்டு பகுதியில் உள்ள வினாவுக்கு விடை எழுதி அனுப்புங்க. அது மாத்திரம் இல்லாமல் மூளையின் செயல்கள் குறித்து பிற நூல்களிலிருந்தும் தகவல்களை திரட்டி எழுதி அனுப்புங்க. ஓகேவா?